வேற 3 சென்டிமீட்டர் மட்டுமே உயரம் இருக்கிற இந்த பொண்ணு ஒரு வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசர்க்குள்ள போறா. உள்ள போனதுமே அங்க இருந்த ஒரு ஐஸ்கிரீம் அவ கைய வச்சு எடுத்து சாப்பிட்றா. மேல இவளோட தம்பி தான் அந்த ஃப்ரீசரோட கதவை மூட விடாம பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணோட தம்பியும் அந்த ஃப்ரிட்ஜ் மூடாம இருக்கிறதுக்காக ஒரு குச்சியை வச்சு தான் தடுத்துட்டு இருந்திருப்பான். திடீர்னு அந்த குச்சி உடைஞ்சு அந்த ஃப்ரீசர் கதவு மூடிடுது. இந்த விஷயம் தெரிஞ்சதான் அந்த பசங்களோட அப்பா ஒரு கயிறு அவரோட முதுகுல கட்டிக்கிட்டு வந்து அந்த பையனை முதல்ல காப்பாத்துறாரு. அதுக்கப்புறமா தன்னோட பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லி அந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஒரு பைப் வழியா உள்ள போறாரு. ஒரு வழியா அவரை தன்னோட பொண்ணை கண்டுபிடிச்சிடுறாரு. அப்ப பார்த்து நிறைய ஐஸ் கட்டிங்க இவங்க மேல விழுறது மாதிரி வருது. நல்ல வேளையா அந்த பொண்ணோட அப்பா இவங்க மேல ஐஸ் கட்டி விழாம தடுத்துடுறாரு. என்னடான்னு பார்த்தா அந்த வீட்டோட ஓனர் ஜூஸ்ல ஐஸ் கியூப பிடிக்கலான்னு வந்திருப்பாரு. ஐஸ் கியூபும் வராததுனால அந்த ஃப்ரிட்ஜ் தான் ரிப்பேர் ஆயிருச்சுன்னு சொல்லி திறந்து பாக்குறாரு. அப்ப பார்த்தா ஐஸ் கியூப் எல்லாம் கீழே வந்து கொட்டிடுது. இப்ப இவங்க குடும்பமா சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த பொண்ணோட தம்பி நேரா பறந்து போய் சீலிங்ல ஒட்டிக்கிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா அந்த வீட்டுல இருக்கவங்க வேக்யூம் கிளீனர் வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு ஒரு மெஷர்மெண்ட் டேப் வழியா மேல போறா. மேல அந்த வீட்டுல இருக்கிற பையன் அந்த பொண்ணை பார்த்துட்டு ஒரு டப்பாயில அந்த பொண்ணை அடைச்சு வச்சிடுறான்.